அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு செய்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு தௌஃபீக், அவனால் விதிக்கப்பட்ட புனித பூமிக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். இஸ்லாமிய கடமைகளில் பிரதானமான கடமையான ஒன்றுதான் ஹஜ்ஜுடைய கடமை, உம்ராவுடைய கடமை. அதை செய்வதற்கு காலமும் நேரமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது, இடமும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உம்ரா செய்வதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எத்தனையோ நம்ம நாட்டில் இருக்கின்றவர்கள் வசதியோட, உடல் நல்ல வலிமையோடு இருந்தும் கூட இந்த மாதிரியான ஒரு சஃபர், ஒரு பயணத்துக்கு அல்லாஹ்வுடைய சந்தர்ப்பம் அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்யவில்லை. ஆனால் உங்களுக்கு பல சிரமங்கள், பல கஷ்டங்கள், இத்தனைக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய ஹரம் ஷரீஃபை நாடக்கூடிய ஒரு நாட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒரு நன்மையான காரியம் செய்வதும் ஒரு தீமையான காரியத்தில் நாங்கள் விடுபடுவதற்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நன்மையை நாடி வந்திருக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்கிறான். அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான். அல்லாஹ் உங்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் அவனிடத்தில் உங்களை நெருக்கமானவனாக ஆக்கிக் கொள்கின்றான். அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தெளிவாக, முறையாக புரிந்து அல்லாஹ்வுக்குரியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹ்வினால் மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவனாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் காட்டிய வழிமுறையில் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். உலகத்திலே உலக வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கின்றது. அதில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது. அது வியாபாரம் செய்வது, குடும்பமாக வாழ்வது, பயணங்கள் செய்வது, அல்லது சில சில புரோகிரங்கள் நடத்துவது, இந்த மாதிரி எல்லா நிகழ்விலும் அல்லாஹ் இதை விரும்புவானா, அல்லாஹ் இதனை கோபிப்பானா, அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வருமா என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இரண்டாவதான ஒரு விஷயம், அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட இபாதத்தான விஷயங்கள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, தர்மங்கள் கொடுப்பது, இப்படியான எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழிமுறையில் இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தில் நாமளாக அதில் எதையும் சேர்த்து கொள்ளக்கூடாது, நாமளாக எதையும் கழித்து கொள்ளக்கூடாது, நாமளாக எதையும் விலக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நமக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார்களோ அதே போன்று நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதனை பற்றி சொல்லும் பொழுது, அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ மா லஹும் மினத்தீனி லம் யஅஸம் பிஹில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அதிலே ஷரஉ நாங்கள் மார்க்கமாக்கிக் கொள்வது, அல்லாஹ் சொன்னது, நபிகளால் காட்டிய முறையொன்று இருக்கின்றது, சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திய முறையொன்று இருக்கிறது. அதை விட்டு விட்டு அதில் கொஞ்சம் எடுப்பது, நாங்களாக கொஞ்சம் சேர்த்துக்கொள்வது செய்யக்கூடாது. இப்போ லொஹருடைய தொழுகை 4 ரக்காயத் என்றால் 4 ரக்காயத் தொழுவதனால் நன்மை என்றால் 5 ரக்காயத் தொழையுமா? தொழக்கூடாது. எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினார்களோ அந்த வரையறைக்குள்ள தான் நாங்கள் நிற்கணும், நாங்களாக செய்யக்கூடாது. எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாடுவதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறை விட்டுவிட்டு வேறு எந்த வழியிலையும் நாம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற முடியாது. இப்போ உதாரணத்துக்காக ஒரு மையவாடி, ஒரு கபரிஸ்தானுக்கு போகிறோம். அந்த கபரிஸ்தானுக்கு போனால் அந்த மையவாடியில் இருப்பவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்கும் அல் ஆஃபியா. அந்த கபராளிகளுக்கு நீங்கள் அல்லாஹ்வுத்த நீங்கள் முந்தி போயிட்டீங்க, நாங்கள் பிந்தி வருவோம், உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை தரட்டும் என்று அவள் துவா செய்யலாம். அதே போல மேலதிகமாக அவங்களுக்கு துவா செய்யலாம். ஆனால் அந்த கபராளி இடத்திலிருந்து பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. இவர் மூலம் அல்லாஹ்விடத்தில் போகலாம், இந்த தர்காவுக்கு போனால் அல்லாஹ் மூலம் போகலாம், நோய் லேசாகும், எங்களுடைய காரியம் நடக்கும், எங்களுடைய தேவைகள் நடக்கும் நினைத்தால் நபிகளார் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமானது. இன்றைய பொதுவாக தர்காக்களில், மையவாடிகளில் ஒவ்வொரு அவுலியாக்கள கபர்கள் என்ன செய்கின்றோம்? அதுக்கென்று பயணம் போகின்றோம், போர்வை விரிக்கின்றோம், சந்தனம் தெளிக்கின்றோம், அத்தர் தெளிக்கின்றோம், முத்தமிடுகின்றோம், கட்டிப்பிடித்து அழுகின்றோம், விளக்கேற்றுகின்றோம், அங்கே வாசன திரவியங்கள் அள்ளி கொட்டுகின்றோம், அதற்கான உண்டியலை வைக்கின்றோம். இதெல்லாம் நபிகளார் காட்டினார்களா? இல்லை.
அப்போ ஒரு வழி எப்படி காட்டியிருக்கிறார்கள்? பொதுவான மையவாடிக்கு போகணும், அந்த மையவாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் துவா செய்ய வேண்டும், அத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளணும். அதை தாண்டி இந்த கபரி மூலமாக அல்லாஹ் எப்படி உதவி செய்வானோ அதே போல இந்த கபருள் இருப்பு மூலமாக கிடைக்கும் நினைத்தால் நம்முடைய ஈமான் போயிற்று. அதனால் அன்புல் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையிலே காட்டினார்களோ அதே போல் நாங்கள் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்கள் அந்த முறையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் ஒருவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார், சஹாபாக்கள் ஒரு விளக்கத்தை சொன்னால் அந்த சஹாபாக்கள் செஞ்ச பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும். எனவே இப்படியான உம்ராவுடைய பயணங்களை நீங்கள் வந்திருக்கும் பொழுதோ நீங்கள் பேண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. இங்கே வரலாற்று ரீதியாக நீங்கள் பல இடங்களை போய் பார்க்கின்றீர்கள். இந்த இடத்தில் இன்ன சஹாபி இப்படி செய்தார், நபி அவர்களுக்கு இந்த இடத்தில் இப்படி நடந்தது, இந்த விஷயத்தை செய்தார்கள், இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிலே ஒரு ஆசை உணர்வு வர வேண்டும். நபி அவர்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்களே, சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்களே, நான் இந்த மார்க்கத்துக்கு என்ன செய்திருக்கிறேன், இந்த சமூகத்துக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய போகிறேன் என்பதை எல்லாம் அவர்கள் யோசிப்பார்கள். எனவே அன்புல் இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், நாம் இந்த தீனுக்காக என்ன செய்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த சமூகத்துக்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் நாங்கள் யோசிக்க வேண்டும். எனவேதான் நாமளாக கரெக்டாக சாப்பிடுகிறோம், கரெக்டாக தொழுகிறோம், கரெக்டாக நோன்பு பிடிக்கிறோம் என்று நினைத்து கொண்டு சமூகத்தை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பள்ளியில் நாங்கள் தொழுகிறோம் அல்லது ஒரு மஜ்லிஸிலிருந்து வெளியாகணும், வெளியில பார்த்தால் ஒரு அனாதை நிற்கும், ஒரு ஏழை நிற்கும், ஒரு வயோதிபர் நிற்பார், ஒரு கஷ்டவாளி நிற்பார். அந்த கஷ்டவாளியை பார்த்து நம்முடைய மனசு உணரணும், ஆஹா அல்லாஹ் இவ்வளோ நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறானே, இவ்வளவு நன்மைகளை கொடுத்திருக்கிறானே, இந்த ஏழை எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறான், ஒரு அனாதையாக, ஏழையாக, ஃபக்கீராக, மிஸ்கினாக நிற்குது. ஆனா அல்லாஹு தஆலா இந்த பட்டியலை விட்டு என்ன பாதுகாத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாஹு பிஹி வஃதலனி அலா கஸீரி மிம்மன் ஹலக தஃதீலா. இந்த இவங்களை காட்டிலும் அல்லாஹ் இன்னைக்கு நிறைய அருள் செய்திருக்க நாம் நினைக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தீனுல் இஸ்லாத்தை, மார்க்கத்தை நாங்கள் படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை ஒவ்வொரு பக்கம் வாசித்து முடிக்க வேண்டும். இந்த சபையில முழு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை வாசித்து முடித்து இருக்கிறார்கள் கேட்டால் எத்தனை பேர் கையை தூக்குவோம்? நபிகளான ஹதீஸுடைய புத்தகங்களை மொழிபெயர்ப்பையாவது நாங்கள் வாசித்து முடிச்சோமே கேட்டால் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு கொடுக்குற டைம், வாட்ஸ்அப்புக்கு கொடுக்குற டைம், மீடியாக்களை கொடுக்குற டைம், சோசியல் மீடியாக்களை பார்க்க கொடுக்குற டைம், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படிக்க எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுடைய தியானத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டோம், இருக்கிற அந்த குறுகிய காலத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்வதோட மேலதிகமான அமல் இபாதத்துக்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன பிரகாரம் செய்வதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.